மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே புன்னகை நிறைந்த முகம், ஒரு கலகலப்பான மனிதர்கள், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையுடையது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு கேரக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் அவர்கள் முன்னேற முடியாது, இன்னொரு துணை வேணும். நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல குழந்தை பாக்கியம், கல்யாண பாக்கியம் அற்புதமாக இந்த ஆண்டு அமைகிறதுனால மிதுன ராசி மிகச்சிறந்த ராசியாக 2026 ஜொலிக்க போகுது. மனக்குழப்பங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருந்தது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நிறைய புரியாமல், அதே மாதிரி அவர்களுக்கு குடும்பத்தில் தந்தையாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்புகள், இது மாதிரிலாம் இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய ஒரு இது புது தெம்பையும் புது தெளிவையும் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். எனக்கு ஒன்றும் தெரியாது, ரொம்ப அப்ராணியாக இருப்பேன், ரொம்ப அப்பாவியாக இருப்பேன் சார், யதார்த்தவாதியாக இருப்பேன் சார், போட்டு பாடாப்படுத்தி இருக்கிறவங்க மனசு ரீதியாக ரொம்ப டென்ஷன் ஆகும். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. தந்தைக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையா வரதுக்கான வாய்ப்பு. மிதுனராசி நண்பர்கள் இந்த ஆண்டு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்துகிறது. பிளாக் மேஜிக், திருஷ்டி, இதெல்லாம் யாராவது சொன்னால் ஏன்றுவாங்க. ஜென்மகுருவா ராசியில் இருக்கக்கூடிய குருவினால உடல் உபாதைகள், ஆரோக்கியத்தில் கை வைப்ப, அன்லஸ் அன்டில் அவங்க சொந்த ஜாதகத்தில் பிரச்சனைகள் இல்லாத வரைக்கும். ப்ரோவோக் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். 2026 புத்தாண்டு வரப்போகுது. இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எப்படி அமையும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்காக இன்று நம்முடன் 4 ஜோதிடர்கள், முதலாவதாக சுபாஷ் பாலகிருஷ்ணா அவர்கள், இரண்டாவதாக மகேஷ் ஐயர் அவர்கள், மூன்றாவதாக கனகாம்பாள் அம்மா அவர்கள், நான்காவதாக பஞ்சநாதன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? பஞ்சநாதன் ஐயா, நீங்க சொல்லுங்க. மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே புன்னகை நிறைந்த முகம், ஒரு கலகலப்பான மனிதர்கள், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையுடையவர். இந்த மிதுன ராசின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலபுருஷ தத்துவத்தில் ஒரு 4 ராசிகளை உபய ராசின்னு பேசுகிறோம். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் அவர்கள் முன்னேற முடியாது, இன்னொரு துணை வேணும். அதனால பல மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்க்கையில் ஜெயிக்கிறார். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். இந்த குரு பகவான் யாரு உங்களுக்கு தெரியும்? ஒரு டீச்சர். அப்படின்னா நீ நல்லா இரு, நீ ஒழுக்கமாறு, நீ தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். மிதுனத்தில் குரு பகவான் இருக்கிற போது ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் பெரிய உயர்வடைஞ்சிருவாங்க. அந்த ஒழுக்கம் யாருக்கு குறையுதோ அப்போ சிக்கல் வருது. பிள்ளைகளால் ஒரு டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த குரு 12 இருக்கிற போது நிறைய இவர்களுக்கு விரயமாச்சு, பத்தலை பணம். இப்போ பணவரவு இருக்கு, இப்பவும் பத்தலை. இப்போ என்ன ஆகுதுன்னா, நல்ல குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்குது. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது. வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு, விருப்பமுடையவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் அமைகிறது. அதே போல் படிக்கக்கூடிய படிப்பில் ஹையர் எஜுகேஷன் மிகச்சிறப்பாக அமையும். 3ஆம் இடத்துல கேது அமைவது என்பது மிக யோகம். அது அந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய கேது இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தைரியம், மனோ தைரியத்தை கொண்டு வந்து கொடுப்பார். இந்த ஆண்டு மிகச்சிறந்த சூழ்நிலை. தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அள்ள குறையாத பணம், வற்றாத பணம்னு சொல்கிறோம். மிதுன ராசிக்கு அப்படி ஒரு யோகம். கடந்த ஒரு 7 ஆண்டுகளாக இவர்களுக்கு இருந்த பல்வேறு பிரச்சனைகள் விலகுது, பொருளாதார நெருக்கடி விலகுது, பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த யோகத்தை பெறப்போகிறார்கள். அப்போ நினைத்தபடி தொழிலில் முன்னேற்றம், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல குழந்தை பாக்கியம், கல்யாண பாக்கியம் அற்புதமாக இந்த ஆண்டு அமைகிறதுனால மிதுன ராசி மிகச்சிறந்த ராசியாக 2026 ஜொலிக்க போகுது. இந்த ஆண்டு யாரை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு. ஒவ்வொரு புதன்கிழமையும் பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது மிகப்பெரிய வளர்ச்சியை, வெற்றியை மிதுன ராசிக்காரங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகுது. நீங்க சொல்லுங்கம்மா, இந்த 2026 புத்தாண்டு மிதுன ராசிக்கு எப்படி அமைப்போகுது? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் பார்த்தோம் அப்படின்னா, இன்பமும் துன்பத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கக்கூடியவர்கள். எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையும் அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு செயல்படக்கூடியவர்கள். ஐயோ இப்படி வந்துருச்சு அப்படின்னு சோர்ந்து போக மாட்டான். அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு அடுத்தது காய்கள் நகர்த்தக்கூடிய ஒரு டேலண்ட் அவங்ககிட்ட இருக்கும். எப்பயுமே பிரில்லியன்ட்னு சொல்லலாம் மிதுனத்தை. எந்த ஒரு சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக தக்க வச்சுக்கக்கூடிய, ₹1 கூட இல்லாமல் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க டேலண்ட். ஆனால் அதே சமயத்தில் கடந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்மத்திலேயே குரு இருந்து மனக்குழப்பங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருந்தது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நிறைய புரியாமல், அதே மாதிரி அவர்களுக்கு குடும்பத்தில் தந்தையாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்புகள், இது மாதிரிலாம் கொடுத்து நிறைய விரைய செலவுகள் அதிகமாக உருவாக்கி கொடுத்துச்சு. இனி இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையிலேருந்து நிறைய பேர் ரிலீவ் ஆகிருப்பாங்க.
மென்டல் டென்ஷன் அதிகமாக இருக்குது, ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, என்னால் அவளை போக முடியல அப்படின்னு நிறைய பேர் ரிலீவ் ஆகி வேறு வேலைக்கு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் கிடைக்காம இருந்த காலகட்டங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த ஆண்டு 26ல் கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த புது முயற்சிகள் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அடுத்து எதிர்பார்த்த இடத்துல அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும், நல்ல சம்பளமாகவும் அவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் குழந்தைகளோடதுலையும் நல்ல ஒரு ஆரோக்கியம் இது எல்லாமே மேம்படும். மனக்கவலையாக நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒன்று மனசு கஷ்டமாக இருக்குது, என்னமோ மாதிரி பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய ஒரு இது புது தெம்பையும் புது தெளிவையும் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா வருட கிரகங்களுடைய இது அவர்களுக்கு சாதகமாக இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி வீட்டில் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நல்லா நடக்கும், எண்ணியதை எல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே சமயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை அவங்க கடைபிடிக்கணும். டக்குன்னு பேசிடுவாங்க. அதனால் அந்த வார்த்தைகள்னால என்னாகும், ஒரு சிலது இவங்களுக்கே அது ட்ராபேக்காக வர மாதிரியானது இருக்கும். வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்கன்னா போதும். மற்றபடி இவர்களுக்கு இந்த 2026 மிக சிறப்பான ஒரு ஆண்டு. மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல ராகு. இப்போ ஜென்மத்தில் குரு பகவான் இருக்காங்க. எல்லா அஸ்ட்ராலஜிட்டையும் கேட்டால் ஜென்மத்தில் குரு இருந்தால் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் இல்லைன்னுவாங்க. குரு இருக்கும் இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பார்வை சிறப்புன்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடத்துல போகிறது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் போகிறது ரொம்ப நல்ல காலம் இது. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது தெரியாத தொழிலை செய்வது தவிர்த்துக்கிறது நல்லது. ஆனால் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. சனி பகவான் ரொம்ப சாதகமான பலன்களை கொடுப்பார். எனக்கு எல்லா டெக்னிக்கும் தெரியும், எல்லா நாக்கும் தெரியும், நான் பேசி ஒரு காரியத்தை சமாளிச்சிடுவேன், அவங்களுக்கு எந்த பாதிப்பும் சனி பகவான் பண்ண மாட்டார். எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, ரொம்ப அப்ராணியாக இருப்பேன், ரொம்ப அப்பாவியாக இருப்பேன் சார், வாதியாக இருப்பேன் சார், போட்டு பாடாப்படுத்தி விட்டுருவாங்க. மனசு ரீதியாக ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. தந்தைக்கு உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையா வரத்துக்குண்டான வாய்ப்புகள். இளைய சகோதர சகோதரியோட ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு எனக்கு தொடர்பே இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுனராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பணம், இத்தனை நாள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இனிமே ஹையஸ்ட்டு தாட்டே என்னோடய ப்ராசஸே பார்த்திங்கன்னா பணம் தான் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்ல காலம். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்போவுமே கணவன் மனைவி சண்டைக்கு போகவும் கூடாது, யாரையாத்த வர வச்சு பேசவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பேசினோம்னா அது 2 பக்கமும் பேசிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். மிதுனராசி நண்பர்கள் இந்த ஆண்டு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. பிளாக் மேஜிக், திருஷ்டி, இதெல்லாம் யாராவது சொன்னால் ஏன்றுவாங்க இந்த மாதிரி. அதனால் ரொம்ப கவனமாக பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. 2026 புத்தாண்டு மிதுனராசிக்கு எப்படி அமைய போகுது சார்? மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் வர இங்கிலீஷ் நியூ இயர் 2 பகுதியாக நம்ம பிரிக்கணும். அதாவது அண்ணா சொன்ன மாதிரி ஜூன் 2க்கு முன்னாடி ஒரு மாதிரியான பலன்கள், ஜூன் 2க்கு பிறகு வேறு மாதிரியான அப்படின்னா மே மாதம் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏன்னா பாக்கியத்தில் சனி இருக்கார், இப்போ பாக்கிய பஞ்சாங்கப்படி அதில் ப்ளஸ் பாயிண்ட் இருந்தால் கூட ஜென்ம குரு சில பிரச்சனைகளை கொடுப்பார். ஜென்ம குருவில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஜென்ம குருவாக ராசியில் இருக்கக்கூடிய குருவினால உடல் உபாதைகள், ஆரோக்கியத்தில் கை வைப்பார், கண்டிப்பாக வைப்பார். வச்சாலும் அந்த ஆரோக்கியத்து பிரச்சனை கொடுத்து அதுலேயே ஒரு பாசிட்டிவாக பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வியாதியை வெளியில் கொண்டு அதை சால்வ் பண்ணுறது, அது ஒரு விதத்தில் நல்லது. ஆனால் அந்த பெயினை நீங்கள் கோத்ரூ பண்ணணும், இதுதான் ஃபேக்ட். அதே மாதிரி 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், ராசியுடைய 5, 7, 9லாம் திரிகோணஸ்தானங்கள் ரொம்ப முக்கியமான இடங்கள். அந்த இடங்களில் பார்க்கக்கூடிய குருவினால ப்ராக்ரெசிவான லைஃப் இருக்கும். ஆல்ரெடி 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை தற்சமயம் இருக்கக்கூடிய குரு மிதுனத்திலேருந்தே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராக்ரெசிவாக நிறையா இப்போ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அன்லஸ் அன்டில் அவங்க சொந்த ஜாதகத்தில் பிரச்சனைகள் இல்லாத வரைக்கும் இந்த பொது பலன்கள் அவங்களுக்கு ரொம்ப அளவுக்கு ஒர்க் ஆகும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா கரெக்டாக எதை பேசணுமோ அதை பேசணும். நண்பர்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுதான் மெயின் மிதுனத்துக்கு. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புறதோ இல்லை அதிகப்படியான ஒரு விஷயங்களை செய்கிறதோ. மிதுனத்துக்கு இன்னொரு விஷயம் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் டிப்பிக்கலாக எடுத்திங்கன்னா மிதுனத்து ராசிக்கு 2ஆம் இடம் கடகம். கடகம் சந்திரனுடைய வீடு. இப்போ இவங்களும் அப்படி தான். சந்திரன் எப்படி 15 நாள் வளர்றாரு, 15 நாள் தேய்கிறாரு. இவங்க ஃபினான்ஷியல் பொசிஷனும் அப்படி தான். 15 நாள், 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ராஜா, 11லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கூஜா. ஏன்னா சந்திரன் அப்படி மறைகிறார் தேய்கிறாரோ தனஸ்தானத்தில், அது மாதிரி பணம் வளர்றதும் திருப்பி மறைகிறதும் திருப்பி வளர்றதும் இது ஒரு ரொட்டேஷனாக இருக்கும். மிதுனத்தில் பிறந்த லோன் இல்லாதவங்க அப்படின்னு சொன்னால் அவங்க லட்சத்தில் உத்தரதான் இருக்க முடியும். இதெல்லாம் தான் அவங்க பார்க்க. இந்த ஏரியா தான் அவங்கள கவனமாக இருக்க வேண்டிய ஏரியா. நல்லா தானே இருக்குது டைம், நான் லோன் வாங்குகிறேன், சாம்சங் ஃபோனை ஆப்பிள் ஃபோனாக மாற்றுறேன், 2ம் போயிடுச்சு, ஏன்னா லோன் கட்ட முடியல.
அந்த மாதிரியான விஷயங்களை ட்ராப் ஆகாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விளம்பரங்களில் எது நமக்கு தேவை, எது நமக்கு வாண்ட்டு நீடுக்கு உண்டான வித்தியாசத்தை அவங்க தெரிஞ்சுருந்தாங்கன்னா பிரகாசமாக இருக்கும் இந்த ஆண்டு. எஸ்பெஷலி ஜூன் 2க்கு அப்புறம் உங்களை அறியாமே லம்சமாக வரக்கூடிய அமௌண்ட்டோ, வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் தரக்கூடிய அளவில் பொருளாதார முன்னேற்றங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணும். மிதுனத்துக்கு 95 அவுட் ஆஃப் 100 நம்ம கொடுக்கலாம்.